கர்நாடகா மாண்டியா மாவட்டம் மாலவல்லி தாலுகா பக்கத்தில் ஒரு சின்ன குக்கிராமம். அந்த குக்கிராமத்தில் 82 வயது ஆடு மேய்க்கிற ஒரு பெரியவருக்கு ராஜூர் சபா விருது அப்படின்னு கர்நாடகாவின் உயரிய விருதை அந்த அரசாங்கம் கொடுக்க பரிந்துரை செய்கிறது. ஆடு மேய்க்கிறவருக்கு இவ்வளோ பெரிய விருது கொடுக்கறதுக்கான காரணம் என்னப்பான்னு விஷயம் தெரியாதவங்க சில பேர்லாம் கேள்வி கேட்குறாங்க. அதை தாண்டி மீடியாக்கள் சிலதும் வந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அது எப்படிங்க இவருக்கு என்ன சாதனை பண்ணிட்டாரு, ஏன்னா ரொம்ப உயரிய விருது அந்த விருது அப்படின்னு மட்டும் தான் இவருடைய பேக் ஸ்டோரி வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. பின்னணி கதை வந்து இந்த மாலவல்லி தாலுக்கா பக்கத்தில் இந்த கிராமம் வந்து ஒரு மாண்டியா டிஸ்ட்ரிக்டில் ரொம்ப பின்தங்கிய ஒரு கிராமம். இன்னும் கேட்டால் ரொம்ப வறட்சியான கிராமம். அந்த வறட்சியான கிராமத்திற்கு ஒரு குளம் வெட்டி தர சொல்லி ரொம்ப நாள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. கவர்மெண்ட்டை கேட்குறாங்க, மனு போடுறாங்க. அதுக்கு யாரும் முன்னிருந்து எதுவும் பண்ண மாட்டேன்றாங்க. அந்த தொகுதி எம்எல்ஏவை பார்க்குறாங்க, எம்பியை பார்க்குறாங்க, அங்கே இருக்கிற ஊராட்சி தலைவரை போய் பார்க்குறாங்க, என்னென்னோ பண்ணி பார்க்குறாங்க, நாங்கள் சொல்கிறோங்க இது பண்ணுறாங்கன்னு யாரும் பெருசாக அங்கே முன்னெடுக்கல. அது காரணம் என்னென்னா அந்த கிராமத்தில் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவு தான் மக்கள் இருக்கிறாங்க. பார்த்துக்கலாம், அவங்க செஞ்சுக்கலாம், ஏன் பக்கத்து ஊர்லேருந்து தண்ணி கிடைக்குது, அங்கேருந்து எடுத்துன்னு வரட்டும். என்னதுன்னு அங்கே ஆடு மாடு குடிக்கிறதுக்கு கூட தண்ணி இல்லாமல் ஒரு கட்டத்தில் போயிடுது வந்து. அப்போ என்ன பண்ணுறது, இந்த காமகவுடா அப்படின்ற ஒரு 82 வயது பெரியவர் என்ன பண்ணுறாரு, அவர் பார்க்குறாரு. பார்த்துட்டு அவர்கிட்ட இருக்கிற கிட்டத்தட்ட ஒரு 60 ஆடில் ஒரு 10 ஆட்டை விற்கிறார். நிஜமாக விற்கிறாரு. விற்றுட்டு அவரே போய் குளத்தை வெட்டுறாரு வந்து. அந்த ஊரில் குளத்தை வெட்டுறாரு. வீட்டில் சும்மா இருப்பாங்களா, உனக்கு என்னையா வந்து இந்த ஆட்டை நம்பி தான் நம்ம பழப்ப ஓடிங்குது, நீ பாட்டு எடுத்து போய் 10 ஆட்டை விற்றுட்ட, அரசாங்கம் பண்ண வேண்டிய வேலையை நீ போய் பண்ணிக்கிட்டு இருக்க. அதுவும் பார்த்தீங்கன்னா அது வந்து அரசு நிலம், தரிசு நிலம்னுவாங்களே, அந்த நிலத்தில் போய் நீ பண்ணுற, நீ பின்னாடி கவர்மெண்ட்டுக்கு பிரச்சனை வரப்போது ஏன்னா அதை பற்றி கவலையப்படல. எவ்வளோ நாள் தான் தண்ணி இல்லாமல் இந்த ஊர் இருக்கும், எவ்வளோ நாள் தான் நீங்களும் சும்மா இருப்பீங்க, எவ்வளோ நாள் தான் நீங்கள் மனு கொடுப்பீங்க, யாராவது ஒருத்தன் இறங்கி வேலை பார்க்கணும்னு சில ஊர்காரெலாம் வந்து கேள்வி பண்ணுறாங்க. கிழவனுக்கு பாரியா 82 வயசாகுது இந்த கிழவன், இவர் போய் வெட்டி இது பண்ணிட்டு போகிறாரா அப்படின்னு சொல்லி ஒரு ஆளாக வெட்ட முடியாது. அதற்கான செலவை வச்சு அவர் ஆள் பக்கத்து ஊர்லேருந்து ஆளுங்களை கூட்டின்னு வந்து அந்த ஆளுங்களை என்ன பண்ணுறாங்க, ஏன் பெரியவரை உனக்கு இந்த வேலை வந்து எங்கேயாவது ஆட்டம் வச்சுமா, 4 கார் சம்பாரிச்சுமா, இது பண்ணுமா, போய் இங்கே இல்லையா பக்கத்து ஊருக்கு போய் குடி போறியா, அப்படி இல்லையா உனக்கு வாழ்க்கை இதுவாக இருக்குதா, உன் பேரனை கூப்பிட்டு டவுனுக்கு மைசூருக்கு போறியா, பெங்களூருக்கு போறியா, போய் ஒரு வாழ்க்கை வாழ்க்கை ஒரு தள்ளுவண்டியில் ஒரு கடை போடு, இதுவாரு. நம்ம ஊர்லேருந்து எவ்வளோ பேர் போயிருக்கான்னு, நம்ம ஊரை விட்டு போக மாட்டேன் நான், இந்த ஊரில் தண்ணியை வர வைக்காமல் நான் விட மாட்டேன், நான் ஒரு குளத்தை வெட்டியே தீருவேன் அப்படின்னு வெட்ட ஆரம்பிக்கிறாரு. குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை உருவாகுது. சொந்த பந்த மனைவியிலேருந்து சொந்த பந்த பிள்ளைங்கள்லேருந்து பொண்ணுங்க வரைக்கும் வந்து சண்டை போடுறாங்க. யார் ஒத்துப்பாங்க வந்து. திரும்ப ஒரு 5 ஆடு விற்கிறாரு. விட்டப்போ வந்து வீட்டில் ஒரு பெரிய தகராறே நடக்குது. ஏன்னா வாழ்வாதாரம் பெரிய வானம் பார்த்த பூமி, ஒன்றும் பயிர் வைக்கிறதுக்கான நிலம் கிடையாது, எல்லாம் மானாவாரி நிலம், மானாவாரி பயிர். பக்கத்தூர் மட்டும் செழிப்பாக இருக்குது, இந்த ஊரில் தண்ணி இல்லை. அதுக்காக எல்லோரும் போயிட்டுருக்காங்க, ஊரை காலி பண்ணி போயிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வட மாவட்டத்தில் இருக்கவங்களாம் மெட்ராஸுக்கு பிழைக்க வராங்க பாருங்கள், சென்னைக்கு. அது மாதிரி அந்த பகுதியில் மைசூருக்கு போகிறாங்க வந்து பிழைக்கிறதுக்கு. அப்படி இருக்கும்போது உனக்கு ஏன் கழுவா அந்த வேலை அப்படின்றாங்க. காதிலே வாங்கிக்கல அந்த நபர் வந்து. வெட்ட ஆரம்பிக்கிறாரு. அவருடைய கரெக்டான அந்த நீரோட்டம் அவருக்குன்னே வந்து அமைஞ்சிருக்குது பொழுது ஒரு 8 அடியில் தண்ணி பொதன்னு வர ஆரம்பிக்குது. எல்லாருக்கும் பெரிய ஆச்சரியமாகிடுது. அந்த குளம் வந்து ஒரு கட்டத்தில் வெட்டி முடிஞ்சவொடனே நிரம்பி போதுங்க. நிரம்பி போனோன்னா அவருக்கு வந்து ஒரு படிக்காதவனாக இருந்தாலும் வந்து விஞ்ஞான மூலம் நிறைய பேருக்கு உண்டுங்க வந்து. நம்ம படிக்கலன்னு யாரையும் வந்து சொல்லிடணும். அதுவும் கிராமப்புறங்களில் உள்ளவர்கள் அதிகப்படியான ஒரு மூளை உள்ளவர்கள், அதில் மாற்று கருத்து கிடையாது. நீங்கள் இங்கே தான் படித்தவன் டை கட்டின்னு இருக்கலாம் தவறாக சொல்ல வந்து. அங்கே எவ்வளோ பெரிய ஆட்கள்லாம் இருக்காங்க வந்து. அதெல்லாம் நம்ம புறந்தள்ளிட்டு போகிறோம் வந்து. அவ்வளோ விஞ்ஞானிகள், அவ்வளோ படித்தவங்க இன்னும் கூட இருக்காங்க வந்து. அவங்க என்னென்னா அதை தாண்டி வர முடியல அவங்களுக்கு. அது லாங்குவேஜ் ஒரு பெரிய ப்ராப்ளம். இன்னும் இங்கிலீஷ் தெரியாத எத்தனையோ பேர் வந்து ஒரு மன தடுமாற்றத்தில் இருக்காங்க தெரியுங்களா வந்து. தாழ்வு மனப்பான்மையில் இருக்காங்க. அதே போல் வந்து நாம் வந்து ஒரு கிராமப்புறங்கள்லேருந்து வந்தவங்க, இங்கே நகரத்தில் பெருநகரத்தில் நாம் என்ன பேசுகிறது, இந்த ஹோட்டலுக்குள்ளே நம்ம போக முடியுமா, இந்த ஹோட்டலில் நம்ம வந்து நுழைய முடியுமா, இங்கே சாப்பிட முடியுமா அப்படின்ற தயக்கம் இன்னும் இருக்குது வந்து. தயக்கமும் பயமும் இருக்குது. அப்படியேப்பட்ட அந்த நபர் வந்து இந்த இது வெட்டுறாரு, குளத்தை வெட்டுறாரு, தண்ணி வருது, நிரம்பி போகுது. அடுத்து என்ன பண்ணுறாருனா அடுத்தடுத்து பக்கத்தில் குளத்தை வெட்டுறாருங்க. அந்த நீரோட்டம் இருக்கிறது எவனாலும் கண்டுபிடிக்க முடியல வந்து. இப்படியா வெட்டி ஒரு 14 குளத்தை வெட்டிடுறாரு வந்து. இதுக்கான ஒரு பெரும் செலவு பண்ணுறாரு.
அந்த 14 குளத்தை வெட்டினதுக்கான காரணம் என்னென்னா, ஒன்று ரொம்பி போச்சுன்னா மழைக்காலத்தில் உபரி நீர் இன்னொன்றுத்தில் விழும், இன்னொன்றுத்தில் விழும். இந்த கிராமத்துக்கு தண்ணி பஞ்சமே கிடையாது. கிராமத்துக்காரங்களாம் பெரிய சந்தோஷமாகுது. ஆனால் அவங்க வீட்டார் மட்டும் ஏற்றுக்கவே முடியல. என்னையா இந்த மாதிரி இந்த கிழமை போய் தேவையில்லாத வேலை பண்ணிக்கிட்டு இருக்காரு. இன்னும் இதில் என்ன பிரச்சனை வருதுன்னா, பக்கத்து ஊருக்காரங்களாம் இந்த ஆள் இந்த கிழமை கவர்மெண்ட் நிலத்தை ஆட்டையை போடுறதுக்காக இந்த மாதிரி வேலைலாம் பண்ணிகிட்ருக்கு. ஊரில் பேசுவாங்கல்ல, இந்த கிழவனுக்கு வேறு ஏதோ ஒரு இது இருக்குது, புதையில தேடுது இந்த கிழமை. இதுக்கு ஊரில் சும்மாவே தோணுனா தானே சொல்லுவாங்க. புதையலுக்காக அந்த ஊரில் அங்கங்கே புதையல் கிடைக்கும் பொழுது புதையலுக்காக தோணுன்னு. ஆனால் மீடியாக்களில் மற்ற இதுலேயும் வர ஒரு செய்தி பரவலாக ஆரம்பிக்குது. ஒரு தனி மனிதன் 80 வயது 82 வயது ஒரு வயதானவர் அவருடைய முயற்சியில், ஒரு தனி முயற்சியில் ஒரு அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலையை ஒரு ஆடு விற்று, தன்னுடைய சொந்த ஆட்டை விற்று இத்தனை குளங்களை வெட்டி அந்த கிராமத்தையே தண்ணிக்கு பஞ்சம் இல்லாத ஒரு நிலைமையை உண்டாக்கிறாருன்னா இந்த விருதுக்கு தகுதியான ஆள் தான் கூப்பிட்டு அந்த விருதை கொடுக்குறாங்க. அந்த அரசாங்கம் பாராட்டுது. அந்த விருது 1 லட்ச ரூபாய் ரொக்க காசும் 25 கிராம் தங்கமும் கொடுக்குறாங்க. அவர் என்ன பண்ணுறாரு, திரும்பவும் அதை கொண்டு வராரு. அந்த காசையும் அந்த தங்கத்தையும் விற்று இன்னும் 2 குளத்தை வெட்டுவன்றார். வெட்டின பிறகு இன்னும் சூடாகிறாங்க. அந்த கிராமத்தை ஆட்கள் தாண்டி உறவினர்லாம் பயங்கர சூடாகிறாங்க. என்னையா கிறுக்கு பிடிச்சி போச்சு அந்த கிழவனுக்கு, ஏன் அது தேவையில்லாத வேலை தான் இதுவும் ஆயிடுச்சு இல்லை, கவர்மெண்ட்டே பார்த்துக்கிச்சு இல்லை, எதுக்குது அப்படின்னு. அப்போது மீடியாக்கள் ஒட்டுமொத்தமாக இறங்கி அவரை பற்றி ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பித்தோன்னே அந்த தொகுதி MP, MLA, அமைச்சர் எல்லாம் ஓடி வராங்கல்ல. இவங்க செய்ய வேண்டிய வேலையை கிழிக்கிறாங்கல்ல. ஏன்னா நீங்கள் பண்ண வேண்டிய வேலையை இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரியவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு, அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு, ஆட்டோ வித்து பண்ணிக்கிட்டு இருக்காரு, இன்னும் ஓயாமல் இருக்கிறார். அவர் கொடுத்த விருதை வச்சுக்கிட்டு எங்கேயாவது ஒருத்தர் சுகமாக வாழாமல் திரும்ப அவர் அந்த வேலையை ஆரம்பிச்சிருக்காரு. அப்படின் பொழுது ஒட்டு மொத்தமாக அந்த கிராமத்தை ஒரு நபர் தத்தெடுக்கிறார். ஒரு பெரும் கோட்டீஸ்வரர் தத்தெடுத்து அதற்கான அடிப்படை வசதிகள்லேருந்து எல்லா வசதியும் நான் செஞ்சு தரேன்னு சொல்லி அந்த பெரியவரை பாராட்டுறாரு. அவர் என்னன்றாரு, கடைசி வரைக்கும் நான் என்னதான் செல்வம் வந்தாலும் என்னதான் இது வந்தாலும் இந்த ஆடு தான் எனக்கு, இந்த ஆட்டோடு தான் இருப்பேன், இந்த ஆட்டை தான் மேய்ச்சிக்கிட்டு இருப்பேன் அப்படின்றார். இந்த மாதிரியான உள்ளங்கள் இருக்கு இல்லைங்களா, இது எங்கேயாவது அபூர்வமான உள்ளங்கள் தாங்க வரும். இது எல்லாருக்கும் வரவே வராது. கிட்டத்தட்ட இந்த வேலையை அந்த காமகவுடா அந்த பெரியவர் செய்ததுனால அந்த குடும்பம் எல்லாம் கிளம்பி போயிட்டாங்க அவரை விட்டுட்டு. அதை பற்றி துளி கூட கவலைப்படாத ஒரு மனிதன் தாங்க துளி கூட கவலைப்படாமல், நான் என்னுடைய கொள்கையிலிருந்து பின்வாங்க மாட்டேன், நான் எடுத்த முயற்சியிலேருந்து மாற மாட்டேன்னு சொல்கிறதுக்கான ஒரு தில் இருக்குல்ல. ஏன்னா எவ்வளோ பேர் சொல்கிறாங்க உனக்கு வண்டி கடை வச்சு தரேன், மைசூரில் போய் இருன்றாங்க, பெங்களூரில் போய் ஒரு தள்ளுவண்டியில் பழம் வேணுன்றாங்க, நீ சாதாரண ஒரு வாழ்க்கை நகர்ப்புறத்தில் வாழுன்றாங்க. இந்த பட்டிக்காட்டில் இந்த என்ன வானம் பார்த்த பூமியில் நீ ஆடை வச்சுன்னு இப்படி கஷ்டப்படணுமா, உன் ஆட்டை விற்று இங்கே நீ குளத்தையும் இதுவும் வெட்டணுமா, இதனால் உனக்கு என்ன பயன் அப்படின்றாங்க. இதன் பிறகு வரக்கூடிய அத்தனை தலைமுறைக்கும் பயன். இது எல்லாம் தாண்டி ஒரு மனுஷன் சாதாரண சாமானியன் நினச்சா இந்த அரசாங்கத்தையும் திரும்பி பார்க்க வைக்கலாம் அப்படின்னு செஞ்சது தான் அந்த 82 வயது காமகவுடாவுடைய ஒரு சாதனை. ஒரு தனி மனிதன் நினைத்தால் என்ன வேணாலும் செய்யலாம். அவனுக்கு ஒரு வயது ஒரு தடை கிடையாது, நீ கிராமத்தான்ற ஒரு இது கிடையாது, படிக்காதவன்ற ஒரு விஷயம் கிடையாது. முயற்சியும் தன்னம்பிக்கை இருந்தது. விமர்சனங்களை காதில் வாங்காமல் பண்ணுவேண்டா, ஆவர்த்தம் எவன் வரட்டும், அந்த முயற்சி நல்ல நோக்கத்தோடு இருந்ததுன்னா அதுக்கு இயற்கையும் இறைவனும் கை கொடுப்பான் என்பதுள்ள மாற்று கருத்து கிடையாது. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.